இளையராஜா பாலச்சந்தர் பிரிவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அதோடைய 2ஆவதா வச்சுக்கலாம். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது இளையராஜாவும் மணிரத்னமும். சரி, மணிரத்னம். இதுல மணிரத்னத்தை எதுக்காக சொல்ல போறோம்னா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்க எல்லாம் ஒரு மாரி ஒரு டீமா சேர்ந்தாங்க. அது என்னன்ற விவரத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். பல்லவி அனுபல்லவி அப்படின்ற ஒரு கன்னட படத்தின் மூலமா தான் மணிரத்னம் அறிமுகமானார். மணிரத்னத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி உள்ள வந்தார் அப்படின்ற முதல்ல பார்க்கலாம். ஆனா அந்த மணிரத்னத்துடைய அந்த பல்லவி அனுபல்லவி 83ல வந்த படம். கன்னடத்துல எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு ராஜா சார் தான் மியூசிக் போட்டு ராஜா சார் வந்து அவர் கேட்கிறாரு. அவர் யார் மூலமா வர்றாருன்னு பாத்தீங்கன்னா பாலுபேந்திரா மூலமா வர்றாரு. அவர் மூலமா வந்து இந்த மாதிரி படம் பண்ண போறாங்க அப்படின்னு ராஜா சார் அவரு ராஜா சாருடைய வந்து பாத்தீங்கன்னா புதுசா படம் பண்றவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவாரு. பரவாயில்ல பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவரால் முடிஞ்ச ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. நல்ல பாட்டு எல்லாம் போட்டு கொடுப்பாரு. அவரு படம் அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகல. பட் ஆனால் ராஜா சாருடைய மியூசிக் பேசப்பட்டது கன்னட படம். அதுக்கடுத்து உணர்வு அப்படின்ற ஒரு மலையாள படம். பட் அதுவும் பரவாயில்ல போச்சு. அதுக்கப்புறம் தான் பகலிரவு அப்படின்னு சொல்லிட்டு 84ல உள்ள வர்றாரு. படத்துல பாட்டை பத்தி சொல்லவே வேற லெவல். அடுத்து இதே கோயில். இதே கோயில்ல ராஜா சாரே பாட்டு எழுதுறாரு அந்த படத்துல. யார் இதே கோயில் படத்துல வந்து நீங்க பாட்டை எடுத்துட்டு அந்த படத்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சத்தியமா உங்களால உட்கார முடியாது தேட்டருக்குள்ள. படம் சுமாரா தான் இருக்கும். பெருசான ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் இருக்காது, பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது. ஆனா பாட்டு பூரா அருமையான பாட்டு. அந்த படத்துல வர பாடல்கள்னால தான் அந்த படம் நின்றுச்சு. அப்புறமா அதுக்கப்புறம் இதே கோயிலுக்கு அப்புறம் இதே சித்திரடாது அக்னி நட்சத்திரம், மௌனராகம், தளபதி, அஞ்சலி, ஹைலைட் நாயகன். இதுல ஒரு பெரிய காமெடி பாருங்க. நாயகன் படத்துக்கு ஆனந்த விகடன்ல அப்ப விமர்சனம் எழுதியிருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து காட்டிருப்பேன். இதுல பாருங்க, கேமரா அந்த படத்தோட மேக்கிங்ல இளையராஜா காணாமவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா பாவியலா, டேய் உனக்கு மனசாட்சி இல்லையாடா? இன்னைய வரைக்கும் அந்த நாயகன் படத்துல ஒரு அந்த படத்துடைய அந்த ஒரு ஆரம்பமா இருக்கட்டும், அந்த பையன் அந்த சுட்டுட்டு ஓடுவான், அது லாங் ஷாட்ல காட்டுவாங்க. அந்த சீன், அந்த ட்ரெயின் சவுண்டு. அடுத்து அவன் பாம்பேல வந்து அந்த சின்ன பசங்களோட ஜனராஜ் சின்ன பசங்களோட உட்காந்து டீ வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். பசங்க அடிக்க வருவாங்க, அவங்களை விரட்டி விட்டு ஜனராஜ் சின்ன பையன் கேரக்டர் இருப்பாரு. அவர் வந்து டீ வாங்கி கொடுப்பாரு. அந்த பையன் குளிர்ல நடிக்கிட்டே அந்த டீயை குடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஜனராஜ் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நீங்க என்ன பண்ண, ஊர்ல இருந்து காசை திட்டிட்டு வந்துட்டியா, யார சண்டை போட்டு வந்துட்டியா, வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டியா அப்படின்னு ஒன்றா கேட்க கேட்க அந்த பையன் இல்லைன்ட்டே இருப்பான். பட் டக்குன்னு லாஸ்ட்ல அப்ப என்னதான் பண்ணுன அப்படிங்கும்போது ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டவும், நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன் ராஜா. அது என்ன சொல்றது, நீங்க அப்படியே ஒரு ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன மாதிரியான ஒரு மியூசிக். அந்த மியூசிக்கை வந்து அவங்க சொல்றானுங்க ஆனந்த விகடன் அன்னைக்கு எழுதியிருக்காங்க. சரி, மரியாதைலாம் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் அந்த இதை இன்னைக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இளையராஜா இதுல காணாம போயிட்டாரு அப்படின்னு தென்பாண்டி சீமையிலே அப்படின்ற அந்த ஒரு இது பத்தாதுங்களா? அந்த படத்தோடைய மொத்த ஒரு கதையும் தாங்கி பிடிக்கிற தூண் மாதிரி ஒரு 4-5 போர்ஷன்ல வரும் அந்த பாட்டு. சின்ன பையனா இருக்கும்போது வரும், அப்புறம் அவர் கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும்போது வரும், அப்புறம் அவர் கொஞ்சம் ஓல்டேஜ் வரும், கடைசி கிளைமேக்ஸ்ல வரும். அத்தனை இடத்தையும் ராஜாவுடைய ராஜாங்கத்தை பார்க்கலாம். பட் இப்படி மணிரத்னத்துக்கு வந்து வளரும் காலங்கள்ல அவர் ராஜா சார் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, பல்லவி அனுபவ படத்துக்கு அவர் காசு வாங்கலை அப்படின்னு சொல்றாரு. நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். பட் ஏற்கனவே அவர் ராஜா சார் போட்ட மியூசிக்ல ராஜா சார் சொன்ன வீடியோவில் அது இருக்குது. அந்த படத்துக்கு காசு வாங்கல, ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்றாப்புல நல்லா பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தடுத்த படங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி நல்லா படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ சரி அதை விட்டுருவோம். இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாடத்துல 2 விஷயத்துல ஹைலைட் இந்த பாட்டுல.
ஒண்ணு சின்ன தாயவள் தந்த ராசாவே அப்படின்னு சொல்லி வாலி போட்ட அந்த ஒரு ஹைலைட்டான வரிகள் வந்து சின்ன தாயின்றது ராஜாவுடைய அம்மா பேரு. அவர் ராஜா சாரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவர் சென்டிமெண்டாவே அம்மானா அப்படியே இதாயிடுவார், ரொம்ப வெல்டாயிடுவாரு. அவரு அந்த பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் அது இருக்கு. இப்ப தளபதி படத்துல வந்து ராஜா சார் மட்டும்தான் வெற்றிக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் படத்துடைய தொகுப்பா இருக்கட்டும், படத்துடைய மியூசிக்கு, படத்துடைய திரைக்கதை எல்லாமே இருந்தாலும் இயக்கம், ஒளிப்பதிவு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருந்தாலே இந்த படத்த கதையை பார்த்தீங்கன்னா, புராண கதைகளா இருந்தா பெரும்பாலும் மணிரத்னம் வந்து புராண கதையில இருந்தா எடுப்பாரு. அதே மாதிரி இந்த படமுமே புராண கதையான கர்ணன் கேரக்டர் தான் எடுத்துப்பாரு மகாபாரத்ல இருந்து. துரியோதனன் கேரக்டர்ல மம்முட்டி. ஸோ அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இந்த கேரக்டர் அப்படின்னு. இந்த படத்துல நான் கர்ணனா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா சார் தான் பார்ப்பேன் பொதுவா. கர்ணனை எப்படி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில அவர்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா புடுங்குறாங்க பார்த்தீங்களா? துரோணரா இருக்கட்டும், அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது வேணா பாலச்சந்திரனா இருக்கலாம். அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது நீங்க அப்புறம் எழுதுங்க. அர்ஜுனன். ஸோ இப்படி அவங்க சைட்ல அவரால் வளர்ந்தவங்களை வச்சு அவங்கள வந்து பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது அது நான் கர்ணன் நினைக்கிறது உண்மையிலேயே அந்த கர்ணன் கேரக்டர் ராஜா சார் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரு பெயின் அந்த கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து அவர் அவ்வளோ அனுபவிச்சு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு. சரி. இந்த படம் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் நல்லா பேசுறோம். இந்த படத்தோட இது பேசுறோம். விகடன்ல 60 மார்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெஸ்ட் சார். ரைட் ஓகே. பட் ஆனா அந்த படம் வந்த டைம்ல இந்த படம் ஓடுனதுக்கு ஒருத்தர் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன். இனி உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். என்னடா கமலஹாசன் சொல்றாங்க அப்படின்னு. உண்மைதான். கமலஹாசன் தான் இந்த படத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம். இளையராஜா அந்த படத்தோட முக்கிய காரணம் அப்படின்றத கமலஹாசனே நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவர் எடுத்த குணா படம் வந்து மிகப்பெரிய தோல்வி. ஸோ அதனால வேற படம் இல்லாத இந்த படம் சக்சஸ். அதே நேரத்துல தளபதி வந்த அன்னைக்கே வந்த தாலாட்டு கேட்குதமா பிரபு நடிச்சு ராஜகபூர் இயக்கத்துல பாட்டு பூரா இளையராஜா சார் போட்ட பாட்டு படம் செம ஹிட். அந்த படம் டிசி சென்டர்ல அற்புதமா பண்ண படம். மணிரத்னம் படம் வந்து பெரும்பாலும் ஏ சென்டர் தான். அதுல வந்து தப்பே கிடையாது. இந்த படத்துல வந்து தளபதி வந்து நீங்க 90ல போய் பார்த்தவங்க இன்னைக்கு நீங்க இப்ப வந்து நம்ம வந்து அதுல உள்ள குறிப்பிட்ட சீன்களை வந்து காமிச்சு இந்த சீன்ல எமோஷனலா இருக்கு, இந்த சீன்ல இப்படி இருக்கு, இந்த சீன்ல இப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த படம் பெரிய லேகா இருக்கும். அந்த படம் வந்து பெரிய ஸ்லோவா தான் போகும். படத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரஜினிகாந்தோட ஆக்ஷன் படம் டக்கு 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 டக்குன்னு போற அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. படம் வந்து ஸ்லோவா தான் போகும். ரஜினி ரசிகர்களுக்கு வந்து 90% எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80% ரசிகர்களுக்கு அந்த படம் அப்ப பிடிக்கல. இன்க்ளூடிங் மீ. நானுமே போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எனக்கு அப்ப ராஜா சாரை பிடிக்கும். அந்த மணிரத்னம் படங்கள் பிடிக்கும். பட் அதனால நான் அந்த படம் வந்து மணிரத்னமும் ராஜா இவங்க இணையிறாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய சீன் வந்து படம் வந்து ஸ்லோவா தான் போகும். ஒரு சில சீன்கள்ல வந்து ரஜினியோட ஆக்டிங் பட்டையை கிளப்போம். பட் படத்தை வந்து ரொம்ப அருமையா கொண்டு போனது ராஜா சார் மியூசிக் தான். குணா படம் மட்டும் ஒரு நல்ல படமா இருந்து குணாவுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி கமர்ஷியல் படமா ஒரு மைக்கேல் மதன காமராஜனோ ஒரு வெற்றி விழாவோ இல்ல ஒரு அபூர்வ சகோதரர்களோ அந்த மாதிரி படங்கள் கமலஹாசன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா தளபதியோட கிராப் கொஞ்சம் இறங்கிருக்கும். இது உண்மை. இத 90ல நீங்க படம் பார்த்தவங்க இதை ஒத்துக்கிருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே யோசிச்சு பாத்தீங்க. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படம் தளபதி படத்துல இளையராஜா அவருடைய பங்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு அரச கதையில இருந்து எடுத்துக்கப்பட்ட கதை, ஒரு புராண கதையில இருந்து. ஸோ அதனால இந்த படத்தோட மியூசிக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரஜினியோ ஒரு மீட் பண்ற சீனா இருக்கட்டும், அந்த ஸ்டேஷன்ல இருந்து ரஜினியை ஜாமீன்ல வெளியே வருவாரு, மம்முட்டி போய் அவரை மீட் பண்ணுவாரு. நீ எதுக்கு என்னை காப்பாத்துன்னு கேட்க சீன்ல செமையா இருக்கும். அது அதே மாதிரி இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படின்ற பாட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா கொண்டாடுறோம். ஆனா அன்னைக்கு வந்து அந்த பாட்டை போட்ட உடனே பாட்டை வெளியே நின்று கேட்பாங்க, பூரா தம்மடிக்க வெளியே போயிடுவாங்க. இது உண்மைங்க. நான் வந்து அந்த பாட்டை ரசிப்பாங்க. அதுல ரஜினி கொண்டே வச்சுட்டு அவர் வந்து அவர் இதுல பண்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. எந்திரிச்சு போய் வெளியே நின்று பாட்டை கேட்டுட்டே தம் அடிப்பாங்க. ஆஹா பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டு ரசிகர்களை குறை சொல்லல. ரஜினி ரசிகர்கள் அப்படிதான். நாங்க அப்படிதான் இருந்தோம். உண்மை ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா இப்ப மாப்பிள்ளை படம் அப்படி கிடையாது. நான் சொல்லலை. மாப்பிள்ளை படத்தை பத்தி நான் சொல்லல. மாப்பிள்ளை படம் வந்து செம ஜாலியா இருக்கும். அது வந்து வெற்றி விழாவது ஒரே நேரத்துல வந்த படம். அது கமர்ஷியல் செம கிட்டு மன்னன் படம் அதோட சூப்பர். இதெல்லாம் நான் சொல்லலாம். இந்த படத்துல வந்து இந்த படத்துல இல்ல ராஜா சார் மியூசிக்கை நீங்க எடுத்துட்டு படத்தை மட்டும் நீங்க போட்டு விட்டு பாருங்க. உங்களால கண்டிப்பா உட்கார முடியாது. அந்த ஒரு சில சீன்களை தவிர்த்துட்டு மற்றபடிக்கு அதுலயும் இந்த ஸ்ரீவித்யாமாவை ராஜா ரஜினி வந்து மீட் பண்ணுவாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் இருக்கு. இது பழைய கர்ணன்ல கூட அற்புதமா இருக்கும். சிவாஜி கணேசனும் அவங்க அந்த பிந்தி தேவி கேரக்டர் அவங்க ராஜாமா நினைக்கிறேன் அவங்க 2 பேரும் மீட் பண்ற சீன் கூட அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவங்க வந்து அவர்கிட்ட வர வாங்குற சீன். பட் ஆனா இதுல அந்த சீன் அவ்வளவு ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா ரஜினி நடிப்பு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரே சொல்லக்கூடாது. அந்த சீனோட இதே அப்படித்தான். பட் அந்த சீனை கட் பண்ணி தூக்கிட்டாங்க நிறைய இடங்கள்ல அடுத்தடுத்து படமாக்கும் போது. ஏன்னா அது ஒரு 10 நிமிஷம் சீன் வந்து
ரொம்ப லேகா ரொம்ப ஸ்லோவா படம் வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டு ராக்கம்மா கையை தட்டு பாட்டு. இந்த 2 பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பாட்டு ராக்கம்மா கையை தட்டு, இடவேளைக்கப்போ அந்த காட்டுக்குயில் மனசுக்குள்ள. இந்த 2 பாட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த 2 பாட்டுமே. ஃபர்ஸ்ட் இந்த ராக்கம்மா கையை தட்டு பாட்டுக்கெல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடி கேசட் வந்துருச்சு. அந்த பாட்டோட ஸ்பீடை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது டன் டன் டட 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 டட. ஐயோ! நான் இது எப்படி படம் நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து நான் தளபதிக்கு வந்து மதுரையில அபிராமி அம்பிகையில போட்டிருக்காங்க. அபிராமியில கூட வருது. அப்ப நான் அம்பிகைக்கு போறோம். பிளாக்ல தான் டிக்கெட் வாங்கிட்டு போறேன். அப்ப 50 ரூபா 80 ரூபா சாரி 80 ரூபா பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போறேன். உள்ள போய் உட்கார்றோம். எனக்கு ரொம்ப ஆர்வம். இந்த பாட்டு இவ்வளவு ஸ்பீடா ஆகி அது அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பாட்டை எப்படி இவங்க படமாக்கியிருக்காங்க அப்படின்னு. அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்ல இருந்து அந்த சொடக்கு போற இடம் வரும். அந்த இடத்து வரைக்கும் அந்த பிட்டை மட்டும் பாருங்க. டிபிசியில டாப் 10 கேட்ட பாட்டுன்னு சொல்லி டிபிசியில செலக்ட் பண்ண பாட்டு இந்த பாட்டு ராக்கம்மா. அவ்வளவு அற்புதமான பாட்டு. இந்த ரஜினி ரொம்ப அழகா இருப்பாரு. அப்ப இந்த அளவுக்கு இந்த படத்தை உசத்தி கொடுத்தது நம்ம ராஜா சார் தான். ராஜா சார் இல்லாம இந்த படத்தோட சக்சஸ் எல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து இப்ப கமெண்ட்ல திட்டினா கூட பரவாயில்ல, வஞ்சா கூட பரவாயில்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். இதே திருடாவை எடுத்துக்கங்க, அஞ்சலி எடுத்துக்கங்க. எல்லா படத்துலயுமே ராஜா சார் இல்ல அப்படின்னா மணிரத்னம் இல்ல. ராஜா சாருக்கும் மணி சாருக்கும் எங்க கிளாஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி அதோட ரீ ரெக்கார்டிங் நடக்குது மும்பைல, பாம்பே. அப்ப நடந்துட்டு இருக்கும்போது அங்க மணி சார் அங்க இருக்காரு. ஸோ 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது சில சஜஷன் மணிரத்னம் சார் சொன்னதாகவும், ஸோ அதை வந்து ராஜா சார் கேட்கல. அதனால மணிரத்னம் சார் வந்து கோமாவே அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்னைக்கு வந்தவர் அப்புறம் அவங்க அண்ணன் ஜிவி வந்து தயாரிப்பாளர் அவர் வந்து சமாதானப்படுத்தி, அவர் மும்பையில போய் இளையராஜாவை சமாதானப்படுத்தி 2 பேரும் சேர்ந்து பழையபடிக்கு அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை மணி சார் சொல்லியிருந்தா இன்னும் சிறப்பா வந்திருக்கும் அப்படின்றாங்க. பட் ஆல்ரெடி அது சிறப்பா தான் வந்திருந்தது. அப்ப அதுக்கு தான் நம்ம கமெண்ட்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்றது வந்து ஒருதலை பட்சமா இருக்கு. கிட்டத்தட்ட ராஜா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முகவரி படத்துல ஹனிபான்னு ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு. மியூசிக் டைரக்டர் கேரக்டர் ஹனிபா பண்ணியிருப்பாரு. செம்மையா பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த ஆக்டிங். அவருடைய கேரக்டர் ராஜா சார் அதை இமிடேட் பண்ணி தான் அந்த ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டர் பண்ணதான் சொன்னாரு. ஸோ அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம அதை அப்படி எடுத்துக்கிற வேணாம். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சாதாரணமா நம்ம பக்கத்துல தெருவுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டீ கடைக்கு நீங்க போங்க. டீ சாப்பிட போறீங்க, டீன்னு கேளுங்க. மாஸ்டர் போடுவாரு. நல்லா போடுங்கன்னு சொல்லுங்க. முதல் வார்த்தை நல்லா போடுங்கன்னு சொன்னீங்கன்னா பேசாம இருப்பாரு. அடுத்து போகும்போது நல்ல வார்த்தை நல்லா போடுங்க அப்படின்னு சொன்னீங்க போடுவார். திருப்பி நீங்க நல்லா போடுங்கன்னு 3வது தடவை சொன்னீங்க அப்படின்னா மாஸ்டரோட மூஞ்சே மாறிடும். இது வந்து யதார்த்தமான விஷயம். நீங்க வந்து டெஸ்ட் வேணாலும் பண்ணி பாருங்க. இது வந்து சாதாரண நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க லோக்கலான ஒரு சாதாரண டீ கடையில நான் சொல்றேன். அதுலயே மாஸ்டர் கோவப்படுவாரு. இது ஒரு பிடிஆர் மாதிரி டீ கடை மதுரையில பிடிஆர் இருக்காங்க, அம்மன் இருக்கு. அம்மன் எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க டோக்கனை வாங்கி மாஸ்டர்கிட்ட கொடுக்க தான் முடியும். அங்கே போய் நீங்கள் ஸ்ட்ராங்காக போடு, இல்லை கம்மியாக சுகர் கம்மியாக போடுங்க, இந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர நல்லா போடுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த கூட்டத்துக்குள்ளேயும் சரி, அங்கே இருக்கிற வரிசையிலையும் சரி, அந்த டீ எப்படி இருந்தாலும் நீங்கள் குடிச்சு தான் வரணும். அதுதான் இயல்பு. ஒரு சாதாரண டீ கடையிலே அப்படின்னா, ஸோ அப்போ அதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ராஜா சார் மாதிரி ஆளுகளை வந்து தன்னுடைய பேருக்காண்டி மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. ஏதோ படத்துக்கு விளம்பரத்துக்கு வந்து ராஜா சார் மியூசிக் இசையில் அப்படின்னு பயன்படுத்திட்டு கடைசியில் அது பாலச்சந்தர் செய்கிற மாதிரிலாம் செய்ய அது தவறு. ஸோ அது இது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ப்ராப்ளமே இங்கே. அது மணிரத்னம் சார் வந்து அதுக்கு அடுத்து ரஹ்மான் வரும்போது ரஹ்மான் வந்து புதுசாக வர்றாரு. அதனால நான் இந்த நேரத்தில் நான் ஒன்று குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ரஹ்மானை வந்து நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களை வந்து எந்த விதத்துலையும் நான் குறைச்சி சொல்லலை. ஏன்னா திறமை இல்லாமல் அங்கே நீடிக்கவே முடியாது. சினிமா துறை வந்து அவ்வளோ பெரிய கடல் மாதிரி. அதிர்ஷ்டமும் வேணும், அது போக திறமையும் வேணும், எல்லாமே வேணும். அப்படி ஒரு இது. ஸோ அங்கே வந்து அவரை குறை சொல்லணும். அவர் வந்து ஜெம், அவர் ஒரு ஜீனியஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து அவங்க வந்து சின்ன வயசுல உள்ள வர்றாரு. எப்படி ராஜா சார் வந்து சின்ன வயசுல உள்ள வரும்போது அவர்கிட்ட அன்னைக்கு செல்வராஜா இருக்கட்டும், பஞ்சு சாரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அவர் வேலை வாங்கினவங்க, ஸ்ரீ முத்துராமனா இருக்கட்டும், ஸோ அவர் வேலை வாங்குறவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் நிறைய வேலை பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ இது சரியில்லாது சரின்னு சொன்னா செஞ்சு கொடுத்துருப்பாரு. இது எல்லாருக்கும் இயல்பா ஏற்படுற விஷயம். அந்த மாதிரி தான் ரஹ்மான் அப்படி சின்ன பையலா உள்ள வந்தாரு. உள்ள வந்தப்போ அவர் என்னென்ன கேட்டாங்களோ அவங்க எல்லாம் செல்றதுக்கு தயாரா இருப்பாரு. ஏன்னா அவர் புதுசா வர்றாரு.
திருப்பி உள்ள வந்து திருப்பி அவர் தன்னை தானே அவர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அவர் நல்ல ஒரு நிலவுக்கு வந்துட்டாரு. இப்போ அவருடைய இயல்பு என்னன்றது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் பேட்டியை கொடுக்க மாட்டாங்க. ராஜா சார் பொதுவாக பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா அவரை அறியாம உணர்ச்சி வசப்பட்டுறாரு. அது உணர்ச்சி வசப்பட வைக்கிற மாதிரி கேள்வியும் கேட்கிறாங்க. அது வந்து ஊடகங்கள் செய்யற வேலை, அவ்வளவுதான். அந்த கிளாஷ் ஆரம்பிச்சதுனால மணிரத்னம் சாருக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்றாங்க. அதுக்கப்புறமா தான் கவிதாலயவின் ரோஜா படம் பண்றதுக்கு வர்றாங்க. ஏஆர் ரஹ்மான் பிடிச்சிக்கிறாங்க. சார் ஏஆர் ரஹ்மான் வந்துடுறாரு. ஏஆர் ரஹ்மான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மணிரத்னம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பாசம் தான். ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு, மணிரத்னம். ஏஆர் ரஹ்மானை கொண்டாந்து பிளான் பண்ணி வந்துடலாம். அப்ப பாலச்சந்தர் வந்து 3 படம் நம்ம வந்து வானமையிலையும் ரோஜாவும் இதுவும் எல்லாமே பண்ணிடணும் அப்படின்றதுக்காண்டி மணிரத்னத்தை வச்சு ஒரு படம் பண்றாரு ரோஜா. அந்த படத்துக்கு 3மே அவருடைய சொந்த ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்றாங்க. பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இவர் போயிடுறாரு மணிரத்னம் இளையராஜா போய் கேட்க போனதாகும். இது ஒரு சிலர் சொல்றாங்க. இளையராஜா போய் கேட்க போகும்போது இளையராஜா வந்து கால்ஷீட்டை நீ வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாராகும். அவர் வந்து மரத்தடியே நின்றுட்டு இருந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் பாலச்சந்தர் அதை கேள்விப்பட்டு கோவப்பட்டு காரை போய் எடுத்துட்டு போய் மணிரத்னம் கூப்பிட்டு வந்ததாகும். கிடையவே கிடையாது. அப்பதான் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது ராஜா சார். எனக்கு தெரியும். என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம சொல்லலாம், நம்ம என்ன வேணாலும், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து பிளான் தான், பக்கா பிளானிங் தான் இது வந்து. மணிரத்னம் வேணா சொல்லியிருக்கலாம், இல்ல ராஜா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இல்ல ராஜாவை தவிர்த்து நீங்க வேற யாரை வேணாலும் எடுத்துக்கீங்க, நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம். அது வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அதுக்காக 91ல இருந்து 95 வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜா சாருடைய கிராப் ஒன்று அப்படி ஒன்று இறங்கிடல. கிட்டத்தட்ட அவர் 50 படங்களுக்கு மேலே சேமிச்சிருக்காரு அந்த வருஷத்துல. நிறைய பாட்டு ஹிட்டும் கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல தான் உள்ள நிறைய பேர் வந்தாங்க. நிறைய வந்தவங்கன்னா நான் சொல்றது ஆர் உதயகுமாரா இருக்கட்டும், செல்வமணி, ஆர்கே செல்வமணியா இருக்கட்டும், ராஜகிரனா இருக்கட்டும், நம்ம சின்ன சின்ன ஆளுங்க கூட உள்ள வந்து மிக பிரமாண்டமா கொடுக்கும்போது அவங்க வந்து ராஜா சார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி அப்படிதான் அவர் கிராப் போய்கிட்டே இருந்துச்சு தவிர அவர் உடனடியா ரஹ்மான் உள்ள வந்தோடனே டவான் எல்லாம் விழுல. அப்படியே ரோஜா படத்துல அவருக்கு தேசிய விருது வாங்கும்போது ஓப்பனா சொல்ல போனா அந்த கமிட்டியில பாலுமகேந்திரா இருக்காரு. பாலுமகேந்திரா எப்பேற்பட்ட ஆளு, அந்த வீடியோவே இருக்கு யூடியூப்ல, நீங்க பாருங்க. பாலுமகேந்திரா இருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ராஜா சாருக்கு தேவர்மன் படத்துக்கும் இந்த ரோஜா படத்துக்கும் நிறைய ஓட்டு இளையராஜாவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் சமமா விழுந்துருக்கு. இளையராஜாக்கா ரஹ்மானுக்கா என்ன ஈக்குவல் ஓட்ஸ் வருது. ஆஸ் எ சேர்மன் ஆஃப் தி ஜூரி ஐ ஹேட் 2 votes. So it was a deciding vote. So I said definitely it must go to Rahman. I cast my vote. 2 ஓட்டு இருக்கு. அவர் தேர்வு தலைவர் என்ற முறையில் ஒரு ஓட்டு போடலாம், உறுப்பினர் என்ற முறையில் ஒரு ஓட்டு போடலாம். 2 ஓட்டு இருக்கு. இப்ப அவர் என்ன பண்ணலாம்? பாலுமகேந்திராவுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஹிட் கொடுத்தவர் ராஜா சார், பெஸ்ட் வேற. ஆனா அவர் என்ன பண்றாரு? ரஹ்மானுக்கு போடுறாரு அந்த ஓட்டு. அதை அவர் பெருமையா சொல்றாரு, நான் ரஹ்மானுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருக்கு விருதுகள் கிடைச்சது, தேசிய விருது. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்திருக்கான் ராஜாவுக்கு ஆப்போசிட்டா, சரி அந்த பையனுக்கு நம்ம திறமைக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா அவர் சொல்றாரு. இதை வந்து திருப்பி வந்து ராஜா சார்ட்ட சொன்னதாகவும், ராஜா சார் வந்து கையை பிடிச்சி குளிக்க நீங்க வந்து கரெக்டான ஒரு இதுதான் பண்ணிருக்கீங்க, அதனால தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாலுமகேந்திரா வந்து ராஜா சார் கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. கதிலீலா, ராமன் அப்துல்லா, நிறைய படங்கள் பண்றாரு, வண்ண வண்ண கனவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்ப அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கா பிளானிங். ராஜா சார் வந்து ஒரு ஒரு நல்ல ரீச்சுக்கு போனனால ஏன் இவர் இல்லாம படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சரி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் மனிதத்துல ஏஆர் ரஹ்மானை தவிர்த்து வேற டேரக்டர்கிட்ட பண்ணல? நம்ம படம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருந்தா ஏன் பண்ணல? நான் என்னுடைய கதை தான், என்னுடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாலச்சந்திரால அவரை ஜெயிக்க முடியல? ஏன் மனிதத்தினால ஜெயிச்ச அளவுக்கு கூட பாலச்சந்திரா ஜெயிக்க முடியல? ஒரு ஆச்சரிய அவுட், அவர் வயசு ஏஜ் கூட, அவர் வயசு அவுட் ஆஃப் மார்க்கெட் ஓகே. பட் மனித இல்ல, ரஜினியை சொல்லணும். ரொம்ப ரொம்ப ரஜினியை வந்து உண்மையிலேயே சொல்லலாம். அவர்லாம் என்னத்த சொல்றது, வீரா படத்துக்கு அப்புறம் ரஜினி பண்ணவே இல்லை, எந்த படத்துக்குமே பண்ணலைங்க, எந்த படத்துக்குமே பண்ணல. இந்த விஷயத்துல நான் கமலஹாசனை ரொம்ப பாராட்டுவேன், மனசார பாராட்டுவேன். உண்மையிலேயே கமலஹாசன் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிரம்மாண்டி, அதுக்கப்புறம் ஹேராமு, ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் மாறினாரு. 1-2 படங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு, கே ரவிக்குமாரோட படம் தெனாலியா இருக்கட்டும். ஏன்னா கே ரவிக்குமார் வந்து ராஜா சாரோட அதிகம் ஒர்க் பண்ணது கிடையாது. அவங்க எல்லாம் அந்த மாதிரி படங்களுக்காக மாறினாரு கமலஹாசன், சரின்றாரு தவிர்த்து அவர் வந்து ராஜா சார் மேல மதிப்பு வச்சதுக்கு உண்மையிலே ஒரு கமலஹாசனுக்கு வந்து நான் உண்மையிலே மிகப்பெரிய சல்யூட். அவர் ராஜா சார் விட்டு கொடுக்காதாங்க உண்மையிலே. ஆனா ரஜினி அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்துட்டாங்க. பாலச்சந்திரன், மணிரத்னம், ரஜினி, இவங்க எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து சொன்னேன் இல்லையா, கர்ணன் படத்தை கர்ணனை எப்படி வீழ்த்துறதுன்ற மாதிரி. ஆனா அதனால அவர் உடனே எல்லாம் அப்படிலாம் வீழ்த்த முடியலைங்க. ராஜா சார் அவர் நின்றுகிட்டே தான் இருந்தார். இவர் இருந்தாரு, அதெல்லாம் கிடையாது. தேவா கூட நம்ம அப்படி பேச மாட்டோம் ராஜா சார். அவர் தேவா எவ்வளவோ மியூசிக் போட்டிருக்காரு, எவ்வளவோ பாட்டு போட்டிருக்காரு, பேசுறதே இல்லையா. ஏன்னா ராஜா சாருக்கு கம்பேரிசனே கிடையாதுல்ல. அவருக்கு வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அவரை வந்து யாரோடையும் நம்ம சேர்க்கவே முடியாது.
இப்ப சமீபத்துல போட்ட சைக்கோல உன்னை நினைச்சு நினைச்சு உருகி பூனே மெழுகா 2K கிட்ஸ் பூரா நிறைய பேர் அதை ரிங்டோன் வச்சிருந்தாங்க, காலர் டியூனா வச்சிருந்தாங்க. சாரி, காலர் டியூனா வச்சிருந்தாங்க அந்த பாட்டை. நிறைய பேர் பாட்டாது அப்படி அள்ளிட்டு போய். பட் மணி வந்து அப்படி கிடையாது. மணி வந்து அதுக்கப்புறம் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச மணிரத்னம் சார் அவர்கிட்ட இருக்கிற அந்த உதவியாளர்கள் வந்து ரொம்ப சரியான ஆளுகளா இருக்கலாம் ஓரளவுக்கு அவங்க. அதனால அவர் ஒரு பிரம்மாண்டமா காமிச்சு அப்படி போய் அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அந்த தக்லைஃப்லாம். அதுக்கப்புறம் என்ன பெரிய படம் கொடுத்துட்டாரு அவர் சொல்லுங்க. பெரிய லெவல்ல என்ன படம்? திருடான்னு ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் மணிரத்னங்கிற கடல், ராவணன், எல்லாமே காற்று வெளியிடை. ஓகே கண்மணி கொஞ்சம் ஓகே. அவர் பாலச்சந்தர் மாதிரி தான் அப்படி இப்படித்தான் படம் எடுத்தாரு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இப்படி ஒரு மாற்றி போட்டு அலைபாயுது, அவ்வளவுதான். எல்லா படமும் ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பார் ரஹ்மான் கூட இருக்கலாம். 10-15 படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 படம் 3 படம் தான் ஹிட் ஆயிருக்கும். அப்படி எல்லா படமே ஆல்ரெடியா டோட்டல் தான். ஆமா, முத்தமிட்டா நல்லா பேசப்பட்டுச்சு, பாட்டு நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும், ஓகே. அது மற்றபடிக்கு ராஜா சார்ன்றதெல்லாம் அவர் கம்பாரிசனே இல்லாத ஒரு இது. அவர் வந்து இந்த கூட்டணியில வந்து ரஜினி சேர்ந்த மாதிரி பாரதிராஜன் உள்ளவர் சேர்ந்தார் பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். இது எப்ப வைரமுத்து இருந்தது. வைரமுத்து ஒரு 5-6 வருஷம் வாய்ப்பு இல்லாம ஆடிட்டே இருந்தார், சரியான ஆள் கிடைக்கணும். ரஹ்மான் வந்தாரு, காலத்தின் கோலம், டக்குன்னு ஒண்ணு சேர்ந்தாங்க. வைரமுத்து உடனே அவரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. ரகுமானை கட்டிச்சு. ரகுமானை வந்து எல்லாரும் தாங்கிதான் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படியே பாலச்சந்தர், மணிரத்னம் அப்படி. நானா இளையராஜா அப்படி கிடையாது, அவரெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அண்ணன் நம்பி எல்லாரும் உருண்டு அப்படியே கஷ்டப்பட்டு அவருக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு செல்வராஜ், அன்னைக்கு செல்வராஜ் அவர் கூட இருந்து அவர் கையை பிடிச்சி அவர் கூட்டு போய் அவர் நிறைய இடங்களுக்கு சொல்லி வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசருக்கு. ஏன்னா செல்வராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அவரு சில பேருக்கு அவர் சொல்லி என் படத்துக்கு நான் படம் எடுத்தேன்னா நான் நீ ஆடா நியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவர் ப்ரொடியூசர் வச்சு அவர் படம் வாங்கி அவர் ஒரு சுயம்பு மாதிரி இருக்காங்க. வருஷத்துக்கு எத்தனை படம், கிட்டத்தட்ட 1000 படம், எவ்வளவு பாட்டு. இன்னைக்கும் நம்மளால மறக்க முடியாத ஒரு சீன். தளபதி எடுத்து அப்படி டக்குன்னு ஒரு சீனை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, சாமி கொடுத்துட்டு இருப்பாங்க, அம்மா மகனும் ரஜினியும் ஸ்ரீவித்யாவும். ஸோ அப்போ லாங்ஸ்ல தூரத்துல அந்த சவுண்டு கேட்கும், ரயிலோட சவுண்டு. 2 பேரும் ஒரே டைம்ல திரும்பி பார்ப்பாங்க. அந்த சீன்லாம் ஒரு கிளாசிக்கலான சீன். அப்ப அந்த மியூசிக் வரும். சோபனா அவர்கிட்ட பேசிட்டு கோபமா பேசிட்டு நீ போடி அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டுருவாரு. ரஜினி அப்படி ரொம்ப ஃபீலிங்கோட நிற்கும் போது அந்த சுந்தரி கண்ணால் ஒரு சீன் அந்த ஒரு பிஜிஎம் போடுவாரு. தலைவனோட பிஜிஎம்க்கே நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். நினைக்கும் போது எனக்கு சில நேரங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும், எப்படி அப்படின்ற மாதிரி. அவர் பாரதிராஜா அதுக்கப்புறமா உள்ள சேர்ந்தாரு, அவரும் அவங்களோட சேர்ந்தாரு. அது எப்படி சேர்ந்தாரு என்னன்ற அவங்களோட ஒரு டீம் இயக்குனர்கள் இல்லையா. என்னப்பா ரொம்ப ஓவரா பண்ற ராஜா, எப்பப்பா இப்படி பண்ற, அந்த மாதிரிதான் அவர் சில முயற்சிகள் பண்ணாரு. அது பாரதிராஜா என்ன பண்ணான்றத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தக்கலை படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஊரா போய் தான் விளம்பரம் பண்றாங்க. நீ காலம் அப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி போறாங்க, போய் விளம்பரம் பண்றாங்க. அப்ப அப்படிலாம் கிடையாது. படம் வர்றதுக்கு மாதிரி ராஜா சார் பாட்டை விடுவாங்க, ஆடியோல வரும். அந்த பாட்டை கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க, படம் வரும் அப்படின்னு. தாழ்ந்து கேட்கிற மாதிரிலாம் பாட்டை கேட்டீங்க, இருந்துகிட்ட நேத்திக்கடன் தீத்து போட்டேன் ஐயனாரு. வா, அதான் அந்த தளபதி வந்த தீபாவளிக்கு தளபதி, பிரம்மா, தாலாட்டு கேட்குறம்மா. பிரம்மாவுமே 100 நாள் ஒன்ற படம் தான், அதுலேயும் பாட்டு படம் சூப்பராக இருக்கும். அது ராஜா சார் மியூசிக் தான். சரி, இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொன்னதுல எதுவும் தவறுகள் இருந்தால், பிழைகள் இருந்தால், எதா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து வந்து பாரதிராஜா விசஸ் நம்ம இளையராஜா சார், ராஜா சார் விசஸ் பாரதிராஜா சார், அவங்கள பத்தி பார்ப்பாங்க. அவங்க நட்பு இப்படிலாம் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மணி சார் வந்து 75வது விழாவில் ராஜா சார்கிட்ட பேசிக்கிட்டாரு, பழகிட்டாங்க. ரைட்டா, ஓகே. ராஜா சார் வந்து மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டு உண்டு, அவர் மேல அவர் படக்கு கோவப்படுறாரு அப்படின்னு. அந்த மேடையிலேயே பாத்தீங்கன்னா, அந்த பாராட்டு விழா மேடையில வீடியோ இன்ன வரைக்கும் இருக்கு. ரோஹிணி அம்மா வந்து பேசுவாங்க, சார் சங்கரை வந்து பாராட்ட கூப்பிட்டுருப்பாங்க. சங்கர் வந்து நிற்பாரு, உடனே ரோஹிணி அம்மா சொல்லுவாங்க, சார் அடுத்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சங்கருடைய இளையராஜா காம்போ அப்படின்னு. அப்ப ராஜா சாருக்கு சரியான கோவம் வரும், பட்டுன்னு கோவம் வரும். நீ என்னமோ நான் கேட்க சொன்னேன் இல்லையா அப்படின்னு. உண்மை தானே, நல்லா யோசிச்சு பாருங்க. சங்கர் வந்து ராஜா சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஒரு படமும் பண்ணல. ஃபர்ஸ்ட் சங்கர் அந்த மேடையில ராஜா சாரை பாராட்ட ஏத்துனதே பெரிய விஷயம் தான். தப்பு தான் என்னைய கேட்டா. ஏன்னா ஒரு படம் கூட அவர் கூட சேர்ந்து பண்ணதில்லை.
அவரை கூப்பிட்டு மேடையில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேருவீங்கன்னு கேட்டா, அப்ப ராஜா சார் மாதிரியான ஒரு கலைஞருக்கு வந்து கோவம் வரத்தான் செய்யும். அது வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடும். அந்த இடத்துல அதை காமிச்சிட்டார். அது அவர்கிட்ட உள்ள மிகப்பெரிய பலகீனம். பலமும் அதுதான், பலகீனமும் அதுதான். என்ன செய்யறது? அது நம்ம நம்ம ரசிகர்கள் வந்து சரின்னு சொல்லுவோம். பொதுவா பாக்குறவங்களுக்கு அது டக்குன்னு அந்த இடத்துல என்ன அப்படி இருக்கா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனா எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரியா நடத்துறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸ்டாப் பண்ண முடியல. அவருக்கு மியூசிக் தவிர வேற ஒன்றும் தெரியாது. அவருடைய விஷயத்துல அவர் கரெக்டா இருப்பார். நீ என்ன வேணாலும் செய்ய. ஆனா நான் தப்புனா தப்புதான். படக்குன்னு அந்த இடத்துல அவர் கோவப்பட்டது. ஆனா அவர் கோவப்பட்டது செய்யலாம். ஆனா கோவப்பட்ட விதம் கொஞ்சம் தப்பு. அந்த இடத்துல பப்ளிக்கா டக்குன்னு எல்லாரும் முன்னாடி ரோஹிணி சொல்லுவோம். ரோஹிணி டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அடுத்து குஷ்பு கையில மைக்க கொடுத்து அனுப்பிச்சுட்டு ரோஹிணிமா ஓடிய போயிடுச்சு. சங்கரை ஏத்துனதே தப்பு தான். நான் அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது நினைச்சேன், சங்கரத்துல பேசுறதுக்கு அதே கிடையாது. சங்கர் ஒரு படம் கூட பண்ணது கிடையாது. இன்னும் ஏஆர் ரஹ்மான் கூட பண்ணாரு. அவர் ஏஆர் ரஹ்மானை பாராட்டும் போது சங்கரை ஏத்தி நிப்பாட்ட வேண்டியதானே. எதுக்கு சங்கரை கூப்பிட்டு பேச விட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதான் தமிழ் சினிமா இளையராஜாவுக்கு முன் இளையராஜாவுக்கு பின்னு நீங்க பிரிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி கண்டிப்பா பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிக்கலாம். அந்த அவருக்கு முன் அவருக்கு பின் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். அந்த மாதிரி ஒரு பீரியட், ஒரு டைம், அவ்வளவு படங்கள், அவ்வளவு பாடல்கள், சான்ஸே இல்லை. 500 வருஷம் கழிச்சு கூட ராஜா சாருடைய மியூசிக் நிற்கும், இசை இருக்கும். நமக்கு தளபதி அப்படின்னோன்னா அவருடைய அந்த பாட்டுக்கு ஞாபகம், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, ராக்கமா கையை தட்டு, காட்டுக்குள்ள மனசுக்குள்ள, அந்த பாட்டு எல்லாம் ஞாபகம். அந்த புல்லாங்களோட சத்தம் நம்ம காதில் கேட்கும், இருக்கும். இன்னைய வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசத்தானே செய்யறோம். இன்னும் பேசுவோம் அவரை பத்தி. இன்னும் அவர் வந்து ஒரு யூத் மாதிரி, ஒரு இளைஞர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.